ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு BM Infotech சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்கள் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக்கில் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ காலி லினக்ஸ் எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவுக்கு மாற்றுறதுன்னு பார்ப்போம். பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பவர் ISO சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பூட்டபிள் பென்ட்ரைவை கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, பட் பவர் ISO யூஸ் பண்ணும் போது தான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவு சேஃபாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபைல்ஸ் ஏதாவது பென்ட்ரைவில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோம். நீங்கள் எதுக்கும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க, இது எம்டி ஃபோல்டராக இருக்கான்ட்டு. பாருங்கள், எம்டி ஃபோல்டராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க காலி லினக்ஸை ஓப்பன் பண்ணிப்போம். அது டாக்குமெண்டேஷனில் இருக்குது, ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இதுதான் நம்மளோட காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணது. ஓகே, இப்போ நம்ம காலி லினக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் காலி லினக்ஸ் இமேஜ் ஃபைல். இதை இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பவர் ISO டூல் ஓப்பன் ஆகும். நான் ட்ரையல் வெர்ஷன் பவர் டூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்க டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டூல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. கிரியேட் பூட்டபிள் டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது எந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்கும். உங்களோட பென்ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ HP 16GB யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த பென்ட்ரைவை ஓவர் ரைட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும், அப்போ ஓகே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ ராக்கெட் வேகத்தில் முன்னோக்கி போக போகிறோம். Hours later, a few minutes later, a little longer than a few minutes later. Then, by sheer coincidence, the next morning, montage. The next morning, many tic-tacs later, flashback and a flashback. இப்போ நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்படி சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம பென்ட்ரைவை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பென்ட்ரைவ் ஃபைல் வந்து ஷோ ஆகாது. பாருங்கள், ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம பென்ட்ரைவ் சேஃப் தான். லீனக்ஸ் பூட்டபிள் ஃபார்மேட் விண்டோவில் சப்போர்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணணும்னா ரீஃபார்மேட் பண்ணிட்டா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு பூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் எல்லாம் ஓகே. மறக்காமல் அப்படியே இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய்.